பிஹைண்ட் பக்தி வழங்கும் நானும் ஆன்மீகமும். ரொம்ப கஷ்டம் வந்தால் கூட டக்குன்னு போய் யார்கிட்டேயும் போய் உதவி கேட்டுற மாட்டேன். அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். எதனா ஒன்று வந்துடும், வழி வந்துடும். அவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் கோவிலுக்கு போய் உட்காந்துடுவேன். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்களே முருகர் வந்து ரொம்ப சோதிக்கிறாரு அப்படின்னு. அவர் சோதிக்கல மாட்டார். அவர் என்ன பண்ணுவார்னா, இவளுக்கு நிறைய நம்ம பண்ண போகிறோம், அதுக்கு இவ தகுதியாக இருப்பாளா, அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஸ்பேஸ் கொடுப்பாரு. திருத்தணி ஆகட்டும், எங்கே போகிறதாகட்டும், என்னை விட வயசில் ரொம்ப மூத்தவங்க, அவங்க டக்குன்னு வந்து உங்கள் கையால் திருநீர் வச்சு விடுங்க, நீங்கள் எங்கள் குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, இதெல்லாம் உனக்கு கிடைக்கிறது நீ நினைக்கிறியா? எதுவுமே உனக்கு கிடையாது. நீ அந்த முருகான்னு சொல்லிட்டு உச்சரிச்சல்ல, சிலுக்குது உண்மையிலே. நீங்க முருகன் கிட்ட போய் கேளுங்க, அவர் உங்களுக்கு வந்து ரொம்ப டிலே பண்றாருன்னு வச்சுக்கோங்க, யோசிக்கவே யோசிக்காதுங்க, நேரா வள்ளி கிட்ட போயிடுங்க. வள்ளியோட கடைக்கண் பார்வை வந்து வேலுக்கு சமம்.